இன்றைக்கி நம்ம ப்ளைன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் நான் இங்கே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, கொஞ்சோண்டு தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சம அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் இது கிராம்பு, ஏலக்காய், பட்டை 3 கிராம் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம கீ ஊற்ற போகிறோம். ஸோ 3 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வதங்கணும். இந்த ப்ளைன் பிரியாணி நான் 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிற பச்சை மிளகாய் போட்டுருவோம். ஒரு 6 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் தான் ஒரு 6 எடுத்துருக்கேன். அதை போட்டுடலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆனியனை வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜ்ஜு பிரியாணி ப்ளைன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃப்ளேவர் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த மசாலாலாம் போட்டுடலாம். இதை ஏன் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம்னா ஒரு ஃப்ளேவர் தான். நம்ம இப்போ பிரியாணி பண்ணுறப்ப யூஸ்வலாக நெய்யும் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இதில் நம்ம நெய்யும் யூஸ் பண்ண போகிறோம். பட் நெய் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இது நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் வச்சுருவோம். தயிர் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். இந்த தயிர் நீங்கள் மசாலாலாம் சேர்த்த அப்புறம் கூட சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஃபயர் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா தயிர் ஃபுல்லாக திரிஞ்சு போயிடும். ஸோ ஸ்லோவில் வச்சு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கோம். ஒரு தக்காளியில் பாதி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தயிர் புளிச்ச தயிர், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சேர்க்குறப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சில்லி பவுடர் சேர்த்துடலாம். அப்புறம் கொரியாண்டர் பவுடர். நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த 3 சம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருவோம். ஸோ அதில் கொஞ்சோண்டு சேர்க்கலாம். ரொம்ப சேர்த்துக்காதீங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இதோட வாசனை மட்டும்தான் ரொம்ப இருக்கும். பிரியாணியோட ஃப்ளேவர் இருக்காது. ஸோ நீங்கள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரௌன் கலரில் வரும். நம்ம ஆனியனும் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கியிருக்கோம். இந்த மசாலாவும் நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்து கொடுக்கும். இப்போ தண்ணி சேர்த்துலாம். நான் இந்த அளவில் தான் ரைஸ் ஒரு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் 1க்கு 1.5 அளவு சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் நம்ம ரைஸ் சேர்த்துலாம். ஆல்ரெடி நான் கழுவி வச்சுருக்கேன். இது நீங்கள் இது ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்பே நீங்கள் ரைஸை கழுவி வச்சா போதும். இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. பிரியாணி செய்கிறப்போ எப்போ நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலும் உப்பு ஒரு கல் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் ரைஸ் போட்ட அப்புறம் நம்ம அந்த கரெக்டான அளவுக்கு சால்ட் இருக்கும். ரைஸ் போடுறப்போ ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த ரைஸு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம டம் போட்டுடலாம். அது எந்த ஸ்டேஜ்னு நான் காட்டுறேன். நீங்கள் நம்ம மசாலா போட்டோம்ல, அது நீங்கள் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கசப்படிக்கும். ஸோ அது நம்ம கரெக்டாக பார்த்து நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணுறீங்களோ அந்த தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பாஸ்மதி ரைஸு இல்லை இந்த மாதிரி எடுக்கிறது பதிலாக ஜீரக சம்பா எடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஜீரக சம்பா ரைஸே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இதில் உங்களுக்கு ரைஸு வேகாத மாதிரி இருக்குது, சப்போஸ் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க.
இன்னும் கரெக்டாக ஒரு 75% 80% வெந்தால் போதும். 20% வந்து நம்ம டம் போடுறப்பே வெந்துடும். மேலே கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிட்டு நம்ம டம் போட்டுடலாம். நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு டம் போட்டிருக்கோம். 20 நிமிஷம் கழிச்சு டம் எடுக்கிறப்ப காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ டம் உடச்சி பார்த்துடலாம். கொஞ்சோண்டு மேலே நெய்யை ஊற்றிட்டு அருமையாக வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்ட அந்த மசாலாவோட ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸு, குக்கிங் வீடியோலாம் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் தெரிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.